சிம்பிளான கிறிஸ்பியான புதினா சேவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. இந்த தீபாவளிக்கு இது மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 வகையாக பண்ணியிருக்கோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு கையளவு புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஓமம், அப்புறம் லெமன் ஜூஸ் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதை வடிகட்டி ஆகணும். 1 கப் கடலை மாவு நல்லா சலிச்சுக்கணும். இதுக்கப்புறமா அரிசி மாவு 1/2 கப், உப்பு, பெருங்காயம், மஞ்சள் தூள், தேவைப்பட்டால் மிளகாத்தூள் கூட நீங்கள் போடலாம், இல்லைனா பெப்பர் போட்டுக்கலாம். இந்த புதினா விழுதை நல்லா வடிகட்டிடணும். அப்படி நீங்கள் வடிகட்டலை அப்படின்னா அந்த பிளைன் சேவ் மோல்டில் இதை அடைச்சிக்கும் ஓமமெல்லாம். ஸோ அப்போ பிளிய வராது. அதனால தான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஹார்டாக இருந்தால் உங்களுக்கு பிளிய வராது. ஸோ இதை ரெடி பண்ண உடனே நீங்கள் புழிஞ்சிடணும். ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுருக்காதீங்க. ஸோ ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு அப்படியே முறுக்கு குழலில் போட்டு பிழிஞ்சிடலாம். நீங்கள் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத மூடி வச்சுருங்க, இல்லைனா அது ட்ரை ஆகிடும். எப்போவுமே ப்ளைன் சேவ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது ஓமப்பொடி பண்ணுறதெல்லாம். இப்போ நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது 2 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். நீங்கள் மீடியம் டு ஹை வைக்கலாம், லோவில் வைக்க வேணாம். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம், போட்ட உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உடைய பார்க்கும். நீங்கள் போட்டு 1 நிமிஷத்துக்கு அது சாஃப்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது கிறிஸ்பி ஆகும். இது நீங்கள் திருப்பி போட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ஸோ அந்த கலர் பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் புதினாவோட சேர்ந்து ரொம்ப சூப்பரான ஒரு கலர் வந்திருக்கு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சை மிளகாய் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப இதில் தெரியாது. நீங்கள் ரொம்ப புதினா போட்டால் தெரியும், ஆனால் இதில் அந்தளவுக்கு தெரியாது. ஆயில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய், அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப நாள் வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலையும் கடலை எண்ணெயிலும் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் பாலக்கீரை, பச்சை மிளகாய், ஓமம் இதை அரைச்சி நீங்கள் பண்ணலாம். இல்லை ஜீரகத்தை கூட நீங்கள் அரைச்சி விட்டுக்கலாம். இதுலேயே தக்காளி வெரைட்டி ஒன்று இருக்குது, நீங்கள் அதுலேயும் பண்ணலாம், பீட்ரூட்டில் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா பக்கோடா போட போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பக்கோடா, ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்காது, பார்க்குறக்கே வித்தியாசமாக இருக்கும். இந்த மோல்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறுக்கு குழலோட கிடச்சிது. ஸோ பார்க்குறக்கு ஒரு போர் ஷேப்பில் இருக்கும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கொதிக்கிற எண்ணெயில் தான் நீங்கள் போடணும், நல்ல சூடான எண்ணெய். இது மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வைக்கவே கூடாது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு நல்ல சூடான எண்ணெயில் போடும்போது சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த பக்கோடாலாம் ரெடி ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கலாம். இந்த மாவு நான் ரெடி பண்ணியிருக்க மாவில் நீங்கள் இதுதான் பண்ணணும்னு இல்லை, ஓமப்பொடி தான் பண்ணணும் இல்லை. இதுலேயே பார்த்தீங்கன்னா முள்ளு முறுக்கு பண்ணலாம், தேன் குழல் மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஒரு மாவு அப்படிங்கிறது இது பேஸ் தான். நம்ம முறுக்குக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி முறுக்கெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் நீங்கள் எள்ளெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் உருளைக்கிழங்கில் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ஆலு புஜியான்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ப்ளைன் சேவும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உத்தமி கிச்சனில். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. கிட்டத்தட்ட 1900 வீடியோஸ் போட்டிருக்கோம். 10 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை ஒரு 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.